ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்கிறேன். ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து நிறைய முட்டைகள் போட்டு குஞ்சு பொரிச்சது. இந்த குஞ்சுகள்லாம் வெளியில் வளர்ந்து வந்துடலாம். அதில் நல்ல முடியெல்லாம் அடர்த்தியாக வெள்ளை வண்ணத்தில், சாம்பல் வண்ணத்தில், சிவப்பு வண்ணத்தில், இப்படி பல வண்ணங்களில் வாத்து குஞ்சுகள் வந்தது. அந்த வாத்து குஞ்சுகள்லேயே ஒரே ஒரு குஞ்சு மட்டும் ரொம்ப அவலட்சணமாக இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. அதுக்கு காலெல்லாம் குச்சி குச்சியாக, முடியெல்லாம் அடர்த்தி இல்லாமல் பார்க்கவே நல்லா இல்லை. மற்ற குஞ்சுகள்லாம் அதை வெறுத்து ஒதுக்கினான். அதே மாதிரி இந்த தாய்ப்பறவையும் அதை கொத்தி விரட்டியது. இதனால் அந்த குஞ்சு ரொம்ப ரொம்ப வருந்தியது. என்னடா நம்ம ஏன் பிறந்தோம் இந்த உலகத்தில்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. சில சமயத்துக்கு அம்மாக்கிட்ட போகணும், தன்னோட சகோதரிகிட்டலாம் போகணும்னு சொல்லி போனாலும் அந்த தாய்ப்பறவையும் மற்ற குஞ்சுகளும் அதை விரட்டி அடித்தன. இப்படி இருக்கும்போது நாளாக பார்த்திங்கன்னா அந்த குஞ்சில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த குஞ்சினுடைய உடம்புகளில் முடியெல்லாம் அடர்த்தியாக வெள்ளை வெளியேன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. தலையில் கொண்டைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மற்ற குஞ்சுகளும் தாய்ப்பறவையும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டன, எப்படி இவ்வளோ அழகாக மாறுச்சுன்னு. அதுக்கப்புறம் நாளாக பார்த்திங்கன்னா அது தன்னுடைய 2 இறக்கைகளையும் விரித்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வானத்திலேயே பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அது ஒரு அன்னப்பறவை. எப்படி அன்னப்பறவை இதுக்கு வாத்துக்கு வந்ததுன்னா, ஒரு அன்னப்பறவை தன்னுடைய முட்டையை தெரியாமல், அதோடைய முட்டை தெரியாமல் வாத்து குஞ்சு முட்டையோடு கலந்தது. அந்த வாத்து குஞ்சு முட்டையில் அன்னப்பறவை முட்டை இருந்ததுனால அது அன்னப்பறவையாக மாறியது. வானில் பறந்தது. அந்த காலத்திற்காக அந்த அன்னப்பறவை காத்திருந்தது, பொறுமையுடன் காத்திருந்தது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் சகித்து கொண்டு பொறுமையோடு காத்திருந்தது. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எதுவாக இருந்தாலும் சரி, நாமும் நமது வெற்றிக்காக காத்திருப்போம். எதுவானாலும் சரி, நம்ம சாப்பிட்றதுலேருந்து நம்ம பசிக்காண்டி காத்திருப்போம். நம்முடைய உடல் காய்ச்சலாக இருந்தால் நம்முடைய உடல் சுத்தத்திற்காக காத்திருப்போம்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதே மாதிரி நம்மளுடைய வெற்றிக்காக நாம் பொறுமையோடு காத்திருப்போம். அந்த பொறுமை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் ஒரு நாள் கனியும், நம்மளுடைய கவலையெல்லாம் தீரும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படி இந்த அன்னப்பறவை அழகாக மாறியதோ, கட்டாயம் நமக்கும் அது ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.